கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் மோடி சாலை வளம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. நாகர்கோவிலில் அண்ணா, எம்ஜிஆர் சிலைகளுக்கு பிரதமர் மோடி மரியாதை. அம்பேத்கர், காமராஜர் சிலைகளுக்கும் மரியாதை செலுத்தினார். நாகர்கோவில் பரப்புரை வாகனத்தில் பிரதமர் மோடியுடன் எடப்பாடி கே பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் மோடியுடன் சாலை வளம். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுடன் உரையாடிய பிரதமர் மோடி எடப்பாடி கே பழனிசாமிக்கு வாழ்த்து கூறினார். பாலக்கோடில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு ஆதரவு திரட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு. சென்னை தியாகராய நகரில் தாவேக்க வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து விஜய் பரப்புரை. சாலை வளமாக சென்ற விஜயை காண குவிந்த தொண்டர்கள். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியிலும் சாலை வளமாக சென்ற விஜய் உரையாற்றாமல் சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம். கடும் சர்ச்சைகளுக்கு இடையே நாளை கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை. கார்கே இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் ராகுல் காந்தி, டி.ஆர். பாலு, வி.சி.க. ரவிக்குமார், ஆம் ஆத்மியின் சஞ்சய் சிங் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. மகளிர் இடஒதுக்கீட்டை இந்தியா கூட்டணி எதிர்க்கவில்லை என மல்லிகார்ஜுன் கார்கே விளக்கம். தொகுதி மறுவரையறையை எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம் என்றும் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து நாளை கருப்பு கொடி போராட்டம். திமுக எம்பிக்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் லிமிட்டை தாண்டுகிறது பாஜக என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாடு சும்மா இருக்காது எனவும் தமிழர்கள் யாரென காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் எச்சரிக்கை. டீலிமிட்டேஷன் பேர்ல தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தா தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசு பின்வாங்காவிடில் மிக பெரும் விலையை தர வேண்டியிருக்கும். சுயமரியாதை உள்ள தமிழனாக கூறுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் எச்சரிக்கை. பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென்மாநில மக்களையும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்குறீங்க.
டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை ஸ்டாலினால் ஜீரணிக்க முடியவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பயத்தில் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் சாடல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பதில் அதிர்ச்சி அளிப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். அமித்ஷா கூறுவதையே தனது பதிலாக பழனிசாமி கூறுவதை ஏற்க முடியாது என்றும் கருத்து. நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? தமிழகத்தின் தொகுதிகளை குறைக்க பாஜக முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதி தேவை எனவும் வலியுறுத்தல். இது தேவையற்றது. ரெண்டும் மேற்கு வங்கம் இங்க கேரளாவில் புதுச்சேரியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் மேற்கு வங்கத்தில் இங்கே இன்னும் அங்கே இன்னொரு கட்டம் இருக்கு. நமக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது அவசரமா செய்ய வேண்டிய வேலை இல்லை. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என தாவைக்க தலைவர் விஜய் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டத்திருத்த மசோதாவை கைவிடுமாறு வலியுறுத்தல். சொத்து தொடர்பான கே பழனிசாமியின் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு. எடப்பாடி கே பழனிசாமியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தேர்தல் பிரமாண பத்திரங்களில் முரண்பாடு என வழக்கு. வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மீஞ்சூர் அருகே கல்லூரி மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கஞ்சா போதை, பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி, இதுதான் திமுக ஆட்சி காலம் என சாடல். திமுக வேட்பாளர் கதிரவனின் ஆதரவாளர்கள் மிரட்டலால் மணச்சநல்லூரில் பெண் தற்கொலை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. வாக்களிக்கும் மக்கள் மீது திமுகவுக்கு மரியாதை கிடையாது என்றும் விமர்சனம். மண்ணச்சநல்லூரில் 8000 ரூபாய் கூப்பன் நாடகத்தால் பெண் தற்கொலை என தாவைக்க தலைவர் விஜய் கண்டனம். திமுகவினரின் ஆபாச வசவுகளால் பெண் உயிரை மாய்த்துக் கொண்டது மனசாட்சியை உழுக்கவில்லையா என்றும் கேள்வி. ரூபாய் கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு விநியோகிக்க கூடாது. அனுமதி பெறாமல் வழங்கப்படும் கூப்பன்கள், துண்டு பிரசுரங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் திமுக தோல்வியடைய வேண்டும் என ராகுல் காந்தி நினைப்பதாக அண்ணாமலை பேச்சு. காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்களை விட கோஷ்டிகள் அதிகம் உள்ளதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன் ராகுல் காந்தி இந்த பக்கம் வரலாமே? ஐயா, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை விட காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி அதிகம். மெரினா கடற்கரைக்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையின் வலியுறுத்தல். கோரிக்கைகளை முன்வைத்துள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர்கள். மெரினா கடற்கரைக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் சூட்டலை. ஒரு அழகான ஏன் பாரதியார் கடற்கரைன்னு வைங்க, வேற ஏதாவது நல்ல தலைவர் பேர் யார் பேர் வேணாலும் வைங்க, அழகான தமிழ் பேரை வைங்களேன். அமீர் மகால் செல்லப்பிள்ளையர் கோயில் ஸ்ட்ரீட் சந்திப்பு அந்த இடத்துல வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இரவு பணிகளில் பெண்கள் ஆண்கள்லாம் போயிட்டு வர்றாங்க. இங்கே ஒரு கோபுர மின் கோபுர உயர் விளக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம்.
சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. சிபிஎஸ்இ results.nic.in என்ற இணையதளம் வாயிலாக முடிவுகளை அறியலாம். பீகாரின் முதல் பாஜக முதல்வராக பதவியேற்றார் சாம்ராட் சௌத்ரி. ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த விஜயேந்திர யாதவ், விஜயகுமார் சௌத்ரி துணை முதல்வர்களாக பதவியேற்பு. मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. கொல்கத்தாவில் விமர்சையாக நடைபெற்ற வங்காள புத்தாண்டு கொண்டாட்டங்கள். காளி கோயிலில் வழிபட்ட ஆளுநர் RN ரவி புத்தாண்டு வாழ்த்து கூறிய முதல்வர் மம்தா. நெல்லை பாபநாசம் கோயிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். ஓம் நமச்சிவாய என கோஷம் எழுப்பி பக்தர்கள் தரிசனம்.